नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு 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 என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரः சித்தமத்யாபயந்தி ஸ்வாதிஷ்டாயாம் ஸ்ருதிநிகலிதஸ்யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இன்னைக்கு ஆண்டாள் அருளின திருப்பாவையில் உந்து மதகளிற்றன் அப்படின்னு தொடங்கக்கூடிய 18வது பாசுரத்தோட அர்த்தங்களை நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மியா சக ரிஷிகேஷ்யா தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்ச தீயதே அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம். பாஞ்சராத்திர ஆகமத்தில் லக்ஷ்மி தந்திரம் அப்படின்றதுல மகாலட்சுமி தாயாரோட வைபவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இதில் ரிஷிகேஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நம்ம அனைவரையும் ரட்சிக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறா. அதை விட முக்கியமாக லக்ஷ்மியாசக ரிஷிகேஷ்யா, அதாவது தாயாரோட இருக்கக்கூடிய பெருமாள் தான் நம்ம எல்லாத்தையும் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். பெருமாள் தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறார், காப்பாளன், ரக்ஷகன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இதில் தாயாரோடு இருக்கக்கூடிய பெருமாள்னு சொல்லும்போது ஏன் தாயாருக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னால், தாயார் தான் பெருமாளோட கருணையை தூண்டி விட்டு நம்ம எல்லாரையும் அருளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவாராம். இப்போது நம்ம கோவில்களுக்கெல்லாம் போகும்போது நேராக நம்ம பெருமாளை போய் சேவிக்கிறது இல்லை. எப்போவுமே நம்ம போனால் முதல்ல தாயார் சன்னதி போயிட்டு தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பிரதட்சிணமாக வந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய வழக்கம் தான் நம்ம வச்சுட்டுருக்கோம். ஏன் அப்படி ஒரு வழக்கம் இருக்குது? நேராக பெருமாள்கிட்ட போனால் என்ன அப்படின்னு பார்த்தா, பெருமாளுக்கு 2 கண்கள் இருக்கு இல்லையா, திருக்கண்கள். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் அப்படின்னு சொல்லுவாள். சூரியனாக இருக்கக்கூடிய கண்ணை வச்சுன்னு நம்மளை பார்த்தார் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் மாத்திரம்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியும். சந்திரனாக இருக்கக்கூடிய கண்ணை வச்சுட்டு பார்த்தா தான் நம்ம பண்ண ஏதோ ஒரு புண்ணியம் 1 2 ஏதோ இருக்காக்கும், அது அவருக்கு தெரியும். ஆனால் பிராட்டியோட கண்கள் 2மே சந்திரனை போன்ற குளிர்ச்சியான கண்கள் தான். அதனால்தான் முதல்ல நம்ம பிராட்டிகிட்ட போய் சேவிச்சுட்டு பிராட்டியோட அனுகிரகத்தோடு நம்ம பெருமாள்கிட்ட போனோம்னா பெருமாளும் நம்மளை சந்திரனாக இருக்கக்கூடிய கண்களை வச்சு அனுகிரகிப்பார் அப்படின்னு சொல்லுவாள். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆற்றுல ஒரு குழந்தை இருக்குது.
பரீட்சை நடந்தது, பரீட்சை முடிஞ்செடுத்து மதிப்பெண் வந்துடுத்து. மதிப்பெண் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. நேராக அப்பாட்ட வந்து சொல்லுமா அந்த குழந்தை, பயப்படும் இல்லையா, ஐயோ சொன்னால் திட்டிடுவாரே, என்ன சொல்லுவாரோ தெரியாதே அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணும் குழந்தை, நேராக வந்து அம்மாட்ட சொல்லும், அம்மா இந்த மாதிரி மதிப்பெண் கொடுத்துட்டா, கொஞ்சம் குறைஞ்சி போயிடுத்து, இதில் கொஞ்சம் கையெழுத்து வேணும், அப்பாவோட கையெழுத்து கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும், நீ தான் கொஞ்சம் சொல்லி கையெழுத்து போட சொல்லணும் அப்படின்ட்டு முதல்ல தாயார் அம்மாட்ட போய் சொல்லும். அம்மா உடனே அப்பாவோட எப்படி இருக்கார், என்ன பண்ணுறார் எப்படின்னு பார்த்துட்டு எப்போ சொல்லணுமோ சொல்லி கையெழுத்து வாங்கி கொடுக்கும் இல்லையா, கொடுப்பா இல்லையா, அதே மாதிரி தான். எப்படி அம்மா வந்து அப்பாட்ட போய் குழந்தைய பற்றி சிபாரிசு பண்ணி கையெழுத்து வாங்கி கொடுக்குறாளோ அதே மாதிரி தான் பெருமாள்கிட்ட பிராட்டி வந்து நம்மளை பற்றி சிபாரிசு பண்ணி நம்மளை சரணம்னு சரணம்னு சொல்லி அனுகிரகிக்க வைக்கிறார். சரணம்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பக்தனை அனுகிரகிக்க வைக்கிறார் பிராட்டி. இந்த ஒரு சிபாரிசு பண்ணுற இது இருக்கு இல்லையா, அதுக்கு புருஷகாரம் அப்படின்ட்டு பேர். சிபாரிசு பண்ணக்கூடிய ஒரு செயல், அதாவது அப்பா கிட்ட அம்மா போய் மதிப்பெண் குறைஞ்செடுத்து கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சிபாரிசு பண்ணி கையெழுத்து வாங்கி கொடுக்குறான். அதே மாதிரி பிராட்டி சிபாரிசு பண்ணி பெருமாள்கிட்ட பக்தன் வந்திருக்கான், கொஞ்சம் பாவத்தெல்லாம் பார்க்காம நீங்கள் தான் கொஞ்சம் அருளணும், கருணையை காமிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலுக்கு புருஷகாரம் அப்படின்ட்டு பேர். புருஷகாரம் தாயார் பண்ணுறதுக்கு 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்று பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன், இன்னொன்று பெருமாள். இப்போ நம்ம பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தாயார்கிட்ட போய் சரணம்னு சொல்லி நிற்கும்போது தாயார் அனுகிரகம் பண்ணிவிட்டு பெருமாள்கிட்ட திரும்பி சொல்லுவாளாம், குழந்தை வந்திருக்கான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அதுக்கு தான் புருஷகாரம் அப்படின்ட்டு பேர். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு புருஷகார பூதை அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. இவ சிபாரிசு பண்ணுறதுனால தான், இவ சொல்கிறதுனால தான் லக்ஷ்மியாச ரிஷிகேஷியா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய ரிஷிகேஷன் நம்மளுக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு அருளக்கூடிய ஒரு தன்மையை பெருமாள்கிட்ட தூண்டி விடுறதே தாயார் தான் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போது ஆண்டாள் இந்த இடத்துல இப்போது 17வது பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் வந்து தன்னோட தோழிமார்கள் 10 பேரை எழுப்புறா. அப்புறம் வாசல் காப்போன் கோவில் காப்போனை எழுப்புறா. அப்புறம் நந்தகோபர், யசோதை, பலராமனை எழுப்பிட்டு கண்ணன்ட்ட நேராக போகிறா. கண்ணன்ட்ட நேராக போகும்போது கண்ணன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான். ஆண்டாளுக்கு யோசிக்கிறா, ஏன் கண்ணன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான், நம்ம நந்தகோபுரை எழுப்பிட்டோம், யசோதை எழுப்பிட்டோம், பலராமன் எழுப்பிட்டோம், அப்புறம் கண்ணன்ட்ட போனோமே அப்படிங்கும்போது தான் அவளுக்கு தோன்றுறது சட்டுன்னு, ஐயோ நம்ம நப்பினை பிராட்டியை எழுப்பாமல் நேராக கண்ணன்ட்ட போயிட்டோமே அப்படின்னு சொல்லி உடனே தன்னோட தவறை தன்னோட பாவத்தை மாற்றிண்டு பிராட்டி எழுப்புறதுக்காக, நப்பினை பிராட்டி எழுப்புறதுக்காக போகக்கூடிய ஒரு பாசுரம் தான் இந்த உந்து மத களிற்றன் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாசுரம். இந்த பாசுரம் எம்பெருமானார் உகழ்ந்த அருளின பாசுரம் அப்படின்ட்டு சொல்லுவாள். எம்பெருமானாரான சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர், கோவில் அண்ணன் அப்படின்ட்டு திருநாமங்கள் உண்டு. திருப்பாவை ஜீயர் அப்படின்னா திருப்பாவையாகிய இந்த 30 பாசுரங்களில் தன்னை ரொம்ப ஈடுபடுத்தின்றதுனால திருப்பாவை ஜீயர் அப்படின்ட்டு பேர். கோவில் அண்ணன் அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னா, நம்ம ஆண்டாளோட வாழி திருநாமத்தில் வரும் இல்லையா, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொன்னால், நாறு நறும்பொழில் மாலரிஞ்சோலை நம்பிக்கினான் 100 தடா நிறைந்த வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசலும் சொன்னேன் நேரு திருவடியான் இன்று வந்து வை கொள்ளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து திருமாலிருஞ்சோலை அழகருக்கு 100 தடா நிறைய அக்கார வடிசலும் 100 தடா நிறைய வெண்ணையும் நான் அமுது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அமுது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவளால் பண்ண முடியல. ஏன்னா அவளுக்கு அந்த பாவம் அவ்வளோ சுத்தமான பாவம் இருந்ததுனால அவள் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன்னு சொன்னதே பெருமாள் ஏற்றுன்ட்டார். இதை பார்த்த உடனே ராமானுஜருக்கு வந்து தோணிதான், ஓ ஆண்டாள் பிராட்டி எவ்வளோ ஆசையாக சொல்லிடுக்கா, நம்ம வந்து 100 தடா நிறைந்த அக்கார் வடிசலும் 100 தடா நிறைந்த வெண்ணையும் பெருமாளுக்கு அமுது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு உடனே சுவாமி ராமானுஜர் அழகர் கோவில் அதாவது திருமாலிருஞ்சோலைக்கு வந்து உடனே 100 தடா நிறைந்த அக்கார வடிசலும் 100 தடா நிறைந்த வெண்ணையும் அமுது பண்ணாராம் பெருமாளுக்கு. அங்கே அமுது பண்ணிட்டு திருமாலிருஞ்சோலை அழகரை சேவிச்சுட்டு நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாராம். வந்த உடனே பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் தன்னோட கர்ப்பகிரகத்திலேருந்து ஒரு அடி முன்னாடி வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலாம்.
அதனால்தான் சுவாமி ராமானுஜருக்கு கோவில் அண்ணன் அப்படின்ற ஒரு திருநாமம் உண்டு. அப்பேற்பட்ட சுவாமி தன்னோட பிக்ஷை எடுக்க போகும்போது, சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்து மாதுகரம் எடுத்து தான் சாப்பிடுவா. ஸோ பிக்ஷை எடுக்க போகும்போது திருப்பாவை பாசுரங்களை மனனம் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே போவாராம். அப்படி ஒரு நாள் சொல்லிகிட்டே போகும்போது பெரிய நம்பி சுவாமிகள், அதாவது ராமானுஜருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பி சுவாமிகளோட திருமாளிகை வந்தது. அப்படி அவர் பிக்ஷை எடுத்துகிட்டே போகும்போது, பிக்ஷை எடுத்து நடந்து வந்துட்டுருக்கச்சு திருப்பாவை பாசுரங்கள் சொல்லின்னு இருக்கார். அப்படி சொல்லின்னு இருக்கும்போது இந்த பாசுரம் வருது. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்தரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் வெள்ளி மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்ப வந்து தரவாய் அப்படின்னு சொல்கிறச்சு, அதே சமயத்தில் பெரிய நம்பிகள் சுவாமி திருமாளிகையிலேருந்து அத்துழை அவரோட குமாரத்தி, பெரிய நம்பி சுவாமியோட குமாரத்தி வந்து கதவை திறக்கிறாளாம். அவள் கதவை திறந்த உடனே இங்கே சுவாமி ராமானுஜர் மயக்கம் போட்டு சரிஞ்சிடுறார். குழந்தைக்கு புரியல, என்னாச்சு, ஏன் சுவாமி இப்படி மயங்கிட்டார் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தன்னோட தந்தையை கூப்பிட்றார், பெரிய நம்பி சுவாமிகளை கூப்பிட்றார். அப்பா இப்படி சுவாமி வந்தார், பிக்ஷை எடுறதுக்குள்ளே அவர் மயங்கிட்டார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறச்சு பெரிய நம்பிகள் வந்து சொன்னாராம், உந்து மதகளிற்றன் பாசுரம் அனுசந்தானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அத்துள்ளாய்க்கு அப்போவும் புரியலை, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்போது அவர் சொன்னாராம், இல்லை இந்த மாதிரி கந்தம் கமழும் குழலி கடை தரவாய் சீரார் வளைவழிப்பா செந்தாமரை கையால் வந்து தரவாய்ங்கும்போது அதே சமயத்தில் நீயும் வந்து கதவை திறந்தே இல்லையா, நப்பினை பிராட்டியே நேரில் வந்து தனக்கு கதவை திறந்ததா பாவிச்சுண்டு அவர் மயங்கி சரிஞ்சிட்டார், ஒன்றும் இல்லை குழந்தை, ஒன்றும் இல்லை, சுவாமிக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாராம். அப்பேற்பட்ட பாவசுத்தியோடு இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார் உகந்த அருளின பாசுரமாக இருக்கக்கூடிய இன்னித்து பாசுரத்தோட சில அர்த்தங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாசுரத்திற்கான பதப்பதார்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுதான் பாசுரம். இப்போது உந்து மத களிற்றன் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா, மத ஜலம் உந்தக்கூடிய வடிஞ்சுட்டு இருக்கக்கூடிய களிறுகளை உடையவன். களிறு அப்படின்னா யானை. யானைக்கு 3 இடத்துலேருந்து மத ஜலம் வரும், கண்ணுலேருந்து மஸ்தகத்துலேருந்து மேற்கத்துலேருந்து 3 காதுலேருந்துலாம் மத ஜலம் கொட்டும். அப்பேற்பட்ட மத ஜலத்தோடு இருக்கக்கூடிய யானைகள் நிறைய இருக்கக்கூடிய நந்தகோபர் அப்படின்ட்டு சொல்கிறார். இன்னொரு அர்த்தத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், உந்து மதகளிற்றன் அப்படிங்கும்போது இது யாருக்கான அடைமொழி? நந்தகோபருக்கான ஒரு அடைமொழி. இப்போ நந்தகோபரை உந்து மதகளிற்றன் அப்படின்ட்டு சொன்னால் அவர் யானையா? இல்லையே. ஆனால் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படின்னு சொன்னால், மதம் பிடிச்சு இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குமோ அப்பேற்பட்ட சக்தி நந்தகோபருக்கு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த உந்து மதகளிற்றன் அப்படின்ட்டு சொல்கிறார். 2 அர்த்தங்கள் சொன்னேன். ஒன்று வந்து மத ஜலம் உந்தக்கூடிய இருக்கக்கூடிய வழிந்து கொண்டு இருக்கக்கூடிய யானைகள் பல உடையவர் அப்படின்ட்டு, இன்னொன்று அந்த யானைக்கு என்ன பலம் இருக்குமோ அப்பேற்பட்ட பலத்தை உடையவர் நந்தகோபர் அப்படின்ட்டு. இப்போது உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், நந்தகோபர் கோகுலத்தில் இருந்தவராச்சே, அவர்கிட்ட மாடு கண்ணு தானே நிறைய இருக்கும், யானை எப்படி வந்தது அப்படிங்கும்போது இது தத்து வரும்போது கிருஷ்ணர் எடுத்துன்னு வந்ததான். வசுதேவர்கிட்ட நிறைய யானைகள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி நந்தகோபர்கிட்ட வரும்போது யானைகள் எடுத்துன்னு கொண்டு வந்தார் அப்படின்னு ரசமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட சக்தியை உடையவர் நந்தகோபர் அப்படின்ட்டு. வாரணமாயிரம் சூழவளம் செய்துன்ட்டு ஆண்டாள் வந்து கணா காண்றா இல்லையா, கண்ணனை திருக்கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. அதில் வாரணமாயிரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த யானைகள்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, உந்து மதகளிற்றன்ற 18வது பாசுரத்துலேருந்து இந்த யானைகள்லாம் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு யானையில் தான் கண்ணன் உட்காண்டு வரான், தண்ணீராயிரம் பிள்ளைகள் அவனோட நண்பர்கள் எல்லாரும் மற்ற யானைகளில் உட்காண்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கணா காண்றான். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொன்னால் புறமுதுகிட்டு ஓடாத தோல் வலிமையை உடையவர் நந்தகோபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதில் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, கிருஷ்ணர் பிறந்தது மதுரையில். மதுரையிலேருந்து இக்கரை தாண்டி யமுனையோட இக்கரைக்கு வந்தாக்க கோகுலம்.
கம்சனோட மூக்கு கடியிலேயே கிருஷ்ணருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வளர்த்தார் இல்லையா நந்தகோபர். அதுதான் ஓடாத தோல் வலிமை. பயந்து போய் ஓடாமல் நந்தகோபர் வந்து கிருஷ்ணரை பாதுகாத்து ரட்சிச்சுன்னு வளர்த்தார் அப்படிங்கிறது தான் ஓடாத தோல்வழியன். நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்கிறான். இப்போ மருமகளே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் கூப்பிடும்போது அவன் நப்பிண்ணைய மனசில் நினச்சிட்டு மருமகளே அப்படின்னு கூப்பிடுறா. ஆனால் நப்பிண்ணையில் யாருமே திரும்பவே இல்லையா. இன்னும் யாருமே திரும்பலை அப்படின்ட்டு ஆண்டாள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஆனால் மருமகளேன்னு சொல்லும்போது ஏன் நிறைய பேர் எப்படி மருமகள் ஆகலாம்? நப்பிண்ணை ஒருத்தி தானே மருமகள் அப்படின்னா இல்லையே. கண்ணனை அடையணும், கண்ணனை கணவனாக அடையணும் அப்படின்றதுக்கு தானே இந்த விரதமே இருக்கா இல்லையா. அப்போ இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவா எல்லாருமே கண்ணனுக்கு மனைவிகள் தானே. அப்போ எல்லாருமே நந்தகோபருக்கு மாட்டு பெண்கள் தான். அதனால தான் மருமகளாக இருக்கும்போது எல்லாரும் பொதுவாக இப்போ திருப்பதியில் போயிட்டு நம்ம நண்பர் ஒருத்தரை கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் திருப்பதி பெருமாளுக்கு முடிகாணிக்கை செலுத்திருக்கீரோ அவாலாம் இங்கே வாங்கோ அப்படின்னா எத்தனை பேர் வருவா? நிறைய பேர் வருவாளே. அதனால தான் அவர் வந்து எப்படி சொல்கிறார், நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு விசேஷித்து நப்பின்னையை இந்த இடத்துல கூப்பிடுறான். மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை தரவாய், வாசனை நறுமணம் மிக்க கூந்தலை உடையவளே, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய்னா கதவை தொற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான். இப்போது நப்பின்னையோட திருமாளிகை வாசலில் ஆண்டாளும் அவளோட தோழிகளும் நிற்கிறா. அப்போது நப்பின்னை கேட்குறாளாம், ஏன் இப்படி பாதி ராத்திரியில் வந்து எழுப்புறீங்களே? நீங்கள் எழுப்பணும், கதவை திறக்கணும்னா கார்த்தால வாங்கோ, ஏன் இப்படி பாதி ராத்திரியில் வரேள் அப்படின்ட்டு நப்பின்னை கேட்குறாளாம். ஆண்டாள் சொல்கிறாளாம், கோழி கூவுறதே நப்பின்னாய், உங்களுக்கு சத்தம் கேட்கலையா அப்படிங்கும்போது, உங்கள் ஆற்றுல கோழி கூவுமா இருக்கும், இங்கெல்லாம் இன்னும் ஒன்று கோழி கூவலை அப்படிங்கிறதுக்கு தான் ஆண்டாள் பதில் சொல்கிறாளாம், வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான், நிறைய கோழி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறான். அப்பையும் நப்பின்னை சொல்கிறாளாம், கோழி ஒன்றோ ரெண்டோ அதுக்கு ஏதோ தூக்கம் வரல கத்துறது, அதெல்லாம் வச்சுட்டு பொழுது விடிஞ்சிடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது தான் அவள் அடுத்து சொல்கிறான்னா, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் அப்படின்ட்டு. இப்போ கோழி கத்துறது அப்படின்னா ரொம்ப அதிகாலை நேரத்தில் கோழி கத்துறது, அடுத்து குயிலினங்கள்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறா. அப்போவும் நப்பின்னை சொல்கிறானா, உங்கள் ஆற்று புழக்கடையில் இருக்கிற குயிலினங்கள்லாம் கத்துறது அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் நான் எழுந்துக்க முடியாது அப்படின்ட்டு நப்பின்னை உள்ளேருந்து சொல்கிறாளாம். ஆண்டாள் சொல்கிறாளாம், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான், நிறைய குயில்கள்லாம் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பதில் சொல்கிறான். இந்த மாதவி பந்தல்னு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அதை இன்றைக்கும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாக்க, இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னாரோட ஆஸ்தானம் கோவிலுக்கு போனால் உள்ளே நுழைஞ்ச உடனேயே வந்து அது ஒரு திருமாளிகை ஆட்டமே இருக்கும், ஒரு வீடாட்டமே இருக்கும். அது முன்னாடி பழங்காலத்தில் ஆண்டாள் எழுந்த சமயத்தில் அது பெரியாழ்வாரோட திருமாளிகையாக இருந்தது. இன்றைக்கும் பார்த்தா ஒரு 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 வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஜன்னல்கள் மாதிரி, படிக்கட்டுகள் மாதிரி, முற்றமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் கோவிலுக்கு இருக்கும். ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் திருக்கல்யாணம் ஆன உடனே ரங்கமன்னார் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துடுறாரு இல்லையா, தன்னோட மனைவியோட கோதையோடு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவளுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியாழ்வார் தன்னோட திருமாளிகையவே வந்து தன்னோட இருக்கிறதுக்கு ஆண்டாள் ரங்கமன்னார் சேவை சாதிக்கிறதுக்கு இடமா கொடுத்துடுறார். அதனால தான் இன்றைக்கும் போனால் உள்ளே போன உடனே இடது கை பக்கமாக பார்த்தாக்க பெரியாழ்வார் ஆராதித்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பெருமாள் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மாதவி பந்தல் அப்படின்ற இடம் இன்றைக்கும் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது, நம்ம போனால் சேவிச்சுக்கலாம். ஆனால் ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிற மாதவி பந்தல் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல் இல்லை, யமுனையில் அதாவது கோகுலத்தில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல். ஏன்னா ஆண்டாள் 29 பாசுரங்கள் வரைக்கும் தன்னை ஒரு கோபிகா ஸ்திரீயாக நினச்சி தான் அனுகரித்து தான் அவள் பாடுறா. அதனால் இந்த மாதவி பந்தல் அப்படிங்கிறதும் கோகுலத்தில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல் தான். ஆனால் இன்றைக்கி நம்ம போய் சேவிக்கிறோம் அப்படி அவள் அனுகரிச்சரா பாவமாக பாடுறா. ஆனால் அவள் கண்ணை திறந்து பார்த்தாக்க தன்னோட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய மாதவி பந்தல் தான் அவள் கண்ணில் படும். அதனால் இன்றைக்கும் அந்த இடத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தேவஸ்தானம் கோவிலுக்கு போனாக்க நீங்கள் மாதவி பந்தலை சேவிச்சுக்கலாம். சரி, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான். அடுத்து, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட.
இப்போ நப்பினை சொல்கிறலாம், சரி நீங்கள்லாம் விடிஞ்செடுத்துன்னு சொல்கிறேன், ஓகே சரி நான் ஒத்துக்கிறேன் விடிஞ்செடுத்து அப்படின்னு உடனே பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட அப்படின்னு சொல்கிறார். இப்போது வந்து நப்பினை கையில் ஒரு பந்து வச்சுட்டுருக்கலாம். பந்தார் விரலி அப்படின்னு சொன்னால் பந்தோடு இருக்கக்கூடிய திருக்கைகளை உடையவள் அப்படின்ட்டு பேர். பந்தார் விரலி பந்து வச்சுட்டுருக்கலாம். அது என்ன பந்து அப்படின்னா, முந்தின நாள் நப்பின்னைக்கும் கண்ணனுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது, பந்தாட்டத்தில் ஒரு போட்டி நடக்கிறது. அதில் ஒரு பந்தயம். அந்த பந்தயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, யார் இந்த போட்டியில் தோக்குறாலோ அந்த பந்தை வந்து ஜெயிக்கிறவாள்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் அவள் வச்சுருக்கிற பந்தயம். இந்த போட்டி நப்பின்னைக்கும் கண்ணனுக்கும் நடக்கும்போது நப்பின்னை ஜெயிச்சிடுறா, கண்ணன் தோத்துடுறா. அதனால கண்ணன் கையில் இருக்கக்கூடிய பந்து வந்து நப்பின்னை கைக்கு வந்துடுறது. அதை தான் இந்த இடத்துல பந்தார் விரலி, பந்து வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அழகிய திருக்கைகளை உடையவளே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து கூப்பிடுறா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. உன் மைத்துனன் பேர் பாட அப்படின்னா, இந்த இடத்துல மைத்துனன் அப்படின்ற சொல் வந்து பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மைத்துனன் அப்படின்னா கணவர் அப்படின்ட்டு தான் அர்த்தம். இந்த இடத்துல மைத்துனன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணனை தான் குறிக்கும். உன் மைத்துனன் பேர் பாட அப்படின்னு சொல்கிறா இல்லையா, உன் அப்படின்றது நப்பின்னையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அப்போ நப்பின்னையுடைய மைத்துனன் யார்? கண்ணன். கண்ணன் பேர் பாடத்தான் நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கும்போது, அப்போ இந்த இடத்துல பேர் பாட அப்படிங்கிறது என்ன சொல்கிறா? நாராயணனை பாட அப்படியா, ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடவா, மாயவனை பாடவா, கேசவனை பாடவா, கிள்ளி கிளந்தானை பாடவா, யாரை பாடணும் அப்படி என்னன்னு சொல்லி பாடணும் அப்படிங்கும்போது ஆண்டாள் இந்த இடத்துல சொல்கிறா, இந்த இடத்துல பந்தாட்டத்தில் கண்ணன் தோற்று போயிட்டான், தோற்று போனவாளை வந்து ஜெயிச்சவா கேலி பண்ணுவா இல்லையா, அப்படி கேலி பாடுறதுக்கு உன் கட்சியில் ஆட்கள் வேணுமே, உன்னோட சேர்ந்து கேள்வி பாடுறதுக்கு வந்து ஆட்கள் வேணும் இல்லையா, அந்த ஆட்களை எங்களை நினச்சிக்கோ, அதுக்காக எங்களுக்காக இந்த கதவை தர அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. செந்தாமரை கை அப்படின்னு சொல்லும்போது பெருமாளோட கை வந்து தாமரை கை, பிராட்டியோட கை வந்து செந்தாமரை கை. இப்போது தாமரை கை இருக்கக்கூடிய பெருமாள் வந்து என்ன சொல்கிறார்? உன் பாவங்களை கண்டு பயப்படாதே மாசுச்சா, உன் பாவங்கள் எல்லாத்தையும் போக்கி நான் உனக்கு அருள்றேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் நம்ம பெருமாள்கிட்ட போகும்போது அவர் பாவங்களை அருள்றேன்னு சொல்லும்போது அந்த ஒரு கோபம் அவர்கிட்ட இருக்கும். ஐயோ இவ்வளோ பாவம் பண்ணுறானே, சாஸ்திரம் கொடுத்துருக்கேன், இது கொடுத்துருக்கேன், அது கொடுத்துருக்கேன், ஆச்சாரியர்கள் இருக்கா, ஆழ்வார்கள் இருக்கா, உபதேசம் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் இருக்கா, இத்தனை பேரை தாண்டியும் இந்த ஆத்மா வந்து இவ்வளோ பாவங்கள் பண்ணுறதேன்னு அவருக்கு மனசில் ஒரு சஞ்சலம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும். அதையும் தாண்டி அவர் பாவங்களை கண்டு அஞ்சாதே அப்படின்னு சொல்லி அபயஹஸ்தம் வச்சுன்னு இருக்கார். ஆனால் பிராட்டியோட கை செந்தாமரை கை அப்படின்னு சொல்லும்போது அவ கை என்ன கை? செந்தாமரை கையில் அவளும் அபயஹஸ்தம் தான் வச்சுட்டுருக்கா. அவள் என்ன அபயஹஸ்தம் வச்சுட்டுருக்கா தெரியுமா? இப்படி உன் பாவங்களை போக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளோட கோவத்தை கண்டு நீ பயப்படாத, ஏன்ட்டவா நான் அந்த கோவத்தை சரியாக்கி உனக்கு சிபாரிசு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத இந்த இடத்துல செந்தாமரை கை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்கிறார். சீரார் வளையொலிப்ப. சீரார் வளையொலிப்ப அப்படின்னா நப்பினை கையில் வளையல் போட்டுருக்கா. அந்த வளையல்களோட ஓசை கேட்கும்படியாக நீ நடந்து வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இந்த இடத்துல சீரார் வளையொலிப்ப அப்படின்றா. அப்போது வளையலோட சத்தத்துலேயும் ஒரு வேறுபாடு இருக்குது அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? அது ஏன் அப்படின்னா, இப்போ புதுசாக கல்யாணமான ஒரு பெண்ணும் பிள்ளையும் இருக்கா அப்படின்னா, அந்த பையன் வந்து ஊர் கிளம்புறா அப்படிங்கும்போது சோகத்தில் அந்த பெண்ணோட உடம்பு வந்து இழைச்சி அவள் கையில் போட்டுருக்கிற வளையல் வந்து விழுந்து உடஞ்சிடுமா. இதை பார்த்த உடனே அந்த கணவனுக்கு வந்து அசோக் கிளம்புறேன்னு சொல்கிறதுக்கே இவ இப்படி இழைச்சி போயிட்டாலே, சரி நான் போகலை, இல்லை உன்னையும் கூட அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது கையில் போட்டுருக்கிற மீதி பாதி வளையலும் உடஞ்சி போயிடுமா. ஏன் அப்படின்னா பூரிப்பு, ஆனந்தத்தில், ஓ நம்ம கணவன் நம்மளை விட்டு போகலை, அப்படியே இல்லைனாலும் நம்மளை கூட அழைச்சின்னு போகிறேன்னு சொல்கிறார். அந்த பூரிப்பில் மீதி வளையல் உடஞ்சிடுமா. ஆனால் நப்பின்னைக்கு சீரார் வளையொலிப்ப, அதாவது கண்ணன் நப்பின்னையை விட்டு பிரிய போகிறதே இல்லையே, அகலகில்லே நிறையும் இல்லையா. அப்போ நப்பின்னையை விட்டு கண்ணன் பிரிய போகிறதே இல்லை அப்படிங்கும்போது அவள் கையில் இருக்கக்கூடிய வளையலோட ஓசை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்குமா. திருமழிசை ஆழ்வார் இது ஒரு பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். சங்கு தங்க தன்கை முன்கை. சங்குனா வளையல், சங்கு தங்கக்கூடிய முன்கைகளை உடையவள் பிராட்டி அப்படின்னு சொல்லிட்டு, சங்கு தங்க முன்கை நங்கை அப்படின்னு சொல்லிட்டு திருமழிசை ஆழ்வார் இந்த இடத்துல பிராட்டியோட திருக்கைகள் வளையல்களை பற்றி சொல்கிறார்.
அதே மாதிரி இன்னொரு ரசமான ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், வேதாந்த தேசிகர் வந்து பெருந்தேவி தாயாரோட வளையல்கள் பற்றியும் திருக்கைகள் பற்றியும் ஒரு சின்ன அனுபவம் ஒன்று சொல்கிறார். முந்தின நாள் ராத்திரி பள்ளியறை சேவை ஆறுது. பள்ளியறை சேவை ஆரச்சே பிராட்டியோட பெருமாளையும் கொண்டு போய் பள்ளியறையில் தூங்கிறதுக்கு பள்ளியறை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுவா. அடுத்த நாள் காலத்தால் விஸ்வரூபத்தும் போது போகிறச்சே பெருமாளோட கழுத்தில் இந்த இடத்துல பிராட்டியோட வளையலோட அறிகுறி இருக்குமா, தடம் இருக்குமா, இந்த இப்படி கோடு கோடாக இருக்குமா. அதை அந்த நேரத்தில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் பெருமாள் நம்ம என்ன கேட்குறோமோ எல்லாத்தையும் நம்மளுக்கு அருளிடுவார் அப்படின்ட்டு. பிராட்டியோட வளையல் தடம் இருக்கும்போது நம்ம போய் பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பெருமாள் வந்து பிராட்டியோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்தில் இருப்பார். அருளுணம் அப்படின்ற அந்த தன்மையில் இருப்பார். ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார். அந்த நேரத்தில் நம்ம போய் சேவிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு என்ன நல்லதோ, எது நல்லதுன்னு நம்மளுக்கு பெருமாள் நினைக்கிறாரோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருந்தேவி தாயாரோட வளையலோட பெருமையை வேதாந்த தேசிகர் இந்த இடத்துல சொல்கிறார். வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்ட்டு அடுத்த ஒரு வரி. வந்து திறவாய் அப்படின்னு சொல்லும்போது நப்பினை சொல்கிறாளா, ஓ நீங்கள்லாம் வந்திருக்கிறது எதுக்கு, கிருஷ்ணரை கேலி பண்ணி பாடுறதுக்கு, என் கூட சேர்ந்து பாடுறதுக்கு வந்திருக்கீங்களா, வாங்கோ வாங்கோ உள்ளே வாங்கோ அப்படின்ட்டு நப்பினை சொல்கிறா. அப்போ ஆண்டாள் சொல்கிறாளாம், வந்து திறவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நீ நடந்து வந்து திறக்கணும் நப்பினை தாயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுதான் வந்து திறவாய் மகிழ்ந்து. அதுவும் மகிழ்ந்து அப்படின்ட்டு ஏன் சொல்கிறா அப்படின்னா, வந்து இப்போது ஆற்று வாசலுக்கு ஒருத்தர் வந்திருக்கா அப்படின்னா நம்ம போய் கதவை திறப்போம். பிக்ஷைக்கு வந்திருக்கா அப்படின்னா பிக்ஷை போட்டுட்டு அப்படியே நடந்து உள்ளே போயிடுவோம். அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் நீ வரக்கூடாது, ஆசையோட சந்தோஷமாக வந்து கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன் ஆசையோட சந்தோஷமாக வந்து கதவை திறக்கணும் அப்படின்னா, ஆண்டாள் முறையறிந்து கிருஷ்ணரை பற்றா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தோடு வந்து திறக்கணும். அதாவது முறையறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல நந்தகோபர் எழுப்புறா, யசோதை எழுப்புறா, பலராமர் எழுப்புறா, அப்புறம் நப்பின்னை எழுப்புறா. நப்பின்னை மூலமாக கண்ணனை அடையிறா இல்லையா, அதுதான் முறையறிந்து பற்றுதல். தாயார் மூலமாக போய் பெருமாளை அடையிறது அப்படிங்கிறது தான் முறையறிந்து பற்றுதல். அப்படி ஆண்டாள் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தோடு வந்து கதவை திறக்கணும் நப்பின்னை தாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த இடத்துல வேண்டா. இப்போ பாசுரத்தை இன்னொரு வாட்டி சேவிக்கலாமா. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து. இப்போ பிராட்டியோட புருஷகாரத்தோட முக்கியத்துவம் முன்னாடியே சொன்ன மாதிரி லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய ரிஷிகேஷன் தான் நம்ம எல்லாத்தையும் ரட்சிக்கிறான், காப்பாற்றுறான் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா. இப்போ பிராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமாள் தான் ரட்சிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துலேருந்து பல விசேஷ அர்த்தங்களை நம்ம ஆச்சாரியர்கள் பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. அதுலேருந்து ஒரு சில அர்த்தங்களை நம்ம இப்போது பார்க்கலாம். முதல்ல இப்போது ராமர் வந்து தசரதன் வந்து முந்தின நாள் ராமருக்கு பட்டம் யுவராஜ பட்டாபிஷேகம் போகிறது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் வந்து சொல்கிறா, உனக்கு பட்டம் கிடையாது, நீ காட்டுக்கு போனோம் 14 வருஷம் அப்படிங்கும்போது சீதையும் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. லக்ஷ்மணனும் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது பவாம்சு சக வைதேகியாம் கிரீம் ஷியானசு ரம்யசே ஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபவஷதே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் பிராட்டியோடு இருக்கக்கூடிய ராமர் இடத்துல, சீதையுடன் கூடிய ராமர் இடத்துல சரணமாக பற்றி கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறான். அவன் கைங்கரியத்தை லக்ஷ்மணன் பிரார்த்திக்கும் போது உடனே ராமர் சரி நீயும் வா எங்கள் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறார். பிராட்டியோடு இருக்கக்கூடிய ராமன் இடத்துல தான் கைங்கரியத்தை வேண்ட வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் அப்படிங்கிறத லக்ஷ்மணன் இந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். காட்டுக்கு போகிறா, குஹன் சக்கியம் ஆறுது. இங்கேருந்து ஸ்ருங்கிபேரபுரம், அதாவது அயோத்தியை கடந்து கங்கை கரையை கடந்து ஸ்ருங்கிபேரபுரம், இன்றைக்கும் போனால் ஸ்ருங்கிபேரபுரம்ன்றது ரொம்பவே ரம்யமான ஒரு இடம். அந்த இடத்துல குஹ சக்கியம் ஆறுது. குஹனும் ராமனும் ஒருத்தரை சந்திக்கிற இடத்துல அப்பவும் ராமர் வந்து குஹனை நேராக ஆசீர்வாதம் பண்ணலை, அருளை கடாட்சிக்கலை. அப்பவும் வந்து ராமர் சொல்கிறார், மாழைமான் மடநோக்கி உம்பி எம்பி
மாழையமான் மட நோக்கி, சீதை நீ குஹனை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும், உன்னோட கடாட்சத்தை முதல்ல அவனுக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் கடாட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல குஹசக்கியம், குஹனோட நைவரானோம் அப்படின்ட்டு ராமர் சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கக்கூடியவ சீதை பிராட்டி. குஹசக்கியம் ஆறுது. குஹசக்கியம் ஆனதுக்கப்புறமா அவள் வந்து தண்டகாரண்யத்தில் பல வருஷங்கள் இருக்கா. பல வருஷங்கள் அப்படி தண்டகாரண்யத்தில் சித்திரக்கூடத்தில் இருக்கும்போது அப்போது ராமரும் சீத்தையும் ரொம்ப ஆனந்தமாக சித்திரக்கூடத்தில் தன்னோட காலத்தை கழிச்சுன்னு இருக்கா. ரொம்ப ஆனந்தமாக கழிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் மந்தாகினி நதிக்கரையில் சலன்ட்டு ரொம்ப ஆனந்தமாக படிக்க மாட்டு ஓடின்னு இருக்கிற மந்தாகினியோட நதிக்கரையில் ராமரும் சீத்தையும் ஒருத்தர் மடியில் ஒருத்தர் மாட்டி படுத்து ஆனந்தமாக அனுபவிச்சுட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது ஒரு காக்கை அசுரன் வரான், ஜெயந்தன் அப்படின்ட்டு. இந்திரனோட பிள்ளையான ஜெயந்தன் ஒரு காக்கை வடிவம் எடுத்துட்டு வந்து பிராட்டி உட்காண்டிருக்கா. ராமர் பிராட்டியோட தாயார் மடியில் படுத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது தன்னோட அழகால பிராட்டியோட மார்பை குத்துறான். சீத்தை நினச்சிட்டா சரி காக்கம் வந்து மாமிசத்துக்கு வருது போல் இருக்குன்னு சொல்லி தள்ளி விட்டா. 2 வாட்டி தள்ளி விட்டா அது போகவே இல்லை, திருப்பி வந்து காயப்படுத்திகிட்டே இருந்தது. அப்போது அவளுக்கு வேறு வழியே இல்லை, இவ்வளோ அழகாக தூங்குறானே ராமர், இவரை போய் நம்ம எழுப்பணமா இருக்கேன்னு சொல்லி அவள் எழுப்புறா. சித்திரக்கூடத்திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோம் நின் அபயம் என்று அழைப்ப அத்திரமே கொண்டெறிய அதன் கண்ணே அறுத்ததும் ஓர் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் திருமொழியில் ஹனுமார் சீத்தையை சந்திக்கும் போது சொல்லக்கூடிய அடையாளங்களில் ஒன்றா காக்காசுர விருத்தாந்தத்தை எடுக்கிறார். அதில் அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப அப்படின்ட்டு காக்கை என்ன பண்ணுறது, ராமர் உடனே எழுந்து பார்க்குறார். அஷோ சீத்தையோட மார்பிலேருந்து ரத்தம் வருதே, இந்த காக்கை தான் காயப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு புல்லை எடுத்து அதில் பிரம்மாஸ்திரத்தை ஏவி காக்கை பின்னாடி விடுறார். காக்கை வந்து எல்லா உலகத்தையும் சுற்றுறது, அனைத்துலகும் திரிந்தோடி எல்லா உலகத்தையும் சுற்றுறது. முதல்ல போகிறது தன்னோட தந்தையான இந்திரனோட இடத்துல போகிறது. இந்திரன் கதவு திறக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறா. அப்போ பின்னாடியிலேருந்து சசி தேவி இந்திராணி சொல்கிறா, இதுக்கெல்லாம் நீங்கள் கதவை திறக்கக்கூடாது, அவன் தப்பு பண்ணியிருக்கான், உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு அபச்சாரம் பட்டானா ஓகே நீங்கள் ஏதோ பண்ணுங்கோ, நீங்கள் கதவை திறங்கோ என்னமோ, ஆனால் சீதை எங்கள் எல்லாத்துக்கும் தலைவி, எங்கள் தலைவிட்டே போய் அவன் அபச்சாரப்பட்டிருக்கான், இதுக்கெல்லாம் நீங்கள் கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. அதனால் இந்திரன் வந்து கதவை திறக்கலை. இன்னும் நிறைய எல்லா உலகங்களுக்கும் போகிறான், எல்லாரும் கதவை திறக்கிறா. கையில் ஒரே ஆர்த்தி தட்டோடலாம் வந்து நிற்கிறா. காக்கையோ நம்மளுக்கு தான் எல்லாம் வரவேற்பு போல் இருக்கே அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ராமபானம் இருக்குது. ராமபானத்துக்கு எல்லாரும் ஆர்த்தி தட்டு எடுத்துன்னு பூர்ண கும்ப மரியாதையை செலுத்துறா. காக்கை எல்லா இடத்துக்கும் போகிறது, ஒன்றும் நடக்கலை, யாரும் அபயம் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு உடனே திருப்பி நின் அபயம் என்று அழைப்ப வித்தகனே ராமாவோ நின் அபயம் திரும்பி ராமரோட திருவடியிலேயே வந்து விழுறது. அப்படி விழும்போது கூட தன்னோட தலை ராமர் திருவடியில் படுற மாதிரி காக்கை விழலையாம். தலை எங்கேயோ இருக்கு, அது வந்து அப்படியே நின்றுது, அவ்வளோதான். இதை பார்த்த சீதை வந்து தலையை திருப்பி ராமனோட திருவடியில் படுற மாதிரி வைக்கிறானாம். அப்போது உடனே அப்போது ராமர் பார்க்குறார், ஓ சீதை வந்து இப்படி தலையை திருப்பி வச்ச உடனே ராமருக்கு என்ன இருந்தாலும் கோபம், இப்படி காக்கை பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அத்திரமே கொண்டெறிய அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம், உயிரே போகணும் அந்த காக்கைக்கு, ஆனாலும் கண்ணை மாத்திரம் பறிச்சுட்டு விட்டுருதான் ராமபானம், ராமர் வந்து விட்டுட்டாராம். இதுதான் சீத்தையோடு இருக்கும்போது காக்காசுரன் வந்து சீத்தையை தன்னோட அழகால காயப்படுத்தியிருக்கான். ராவணன் சீத்தையை தீண்டக்கூட இல்லை, ஆனால் ராவணன் தலை அருந்தது, காக்கை தலை தப்பித்தது. ஏன் தப்பினது? ஏன்னா சீத்தை கூட இருந்தா, அதனால தான் காக்கையோட தலை தப்பித்து ராவணனோட தலை மாண்டது அப்படின்ட்டு காக்காசுர விருத்தாந்தத்தில் சீத்தையோட சிபாரிசோட முக்கியத்துவம், புருஷகாரத்தோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கலாம். தன்னையே கஷ்டப்படுத்தின ஒருத்திக்கு கூட, ஒரு காக்கைக்கு கூட சீதை வந்து அபயம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து சித்திரக்கூடம் தாண்டி தண்டகாரண்யம் தாண்டி அடுத்து நாசிக் பஞ்சவட்டியில் இருக்கா. அப்போ நாசிக் பஞ்சவட்டியில் இருக்கும்போது தான் சூர்பனகை வரா. சூர்பனகை யார்? ராவணனுடைய தங்கை. சூர்பனகை வந்து ராமரோட அழகில் மயங்கிடுறா.
ராமரோட அழகுல மயங்கினதுக்கு அப்புறமா நேராக போய் ராமன்கிட்ட கேட்குறா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராமர் சொல்கிறாரா, நான் வந்து ஏகபத்னி விரதன்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து, இந்த ஒருக்கா என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி சீத்தை இது பண்ண கை காமிச்ச உடனே சூர்பனகை சொல்கிறேன், க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் 2வது கல்யாணம்லாம் ரொம்ப சாதாரணமாச்சே அப்படிங்கும்போது, இல்லை நான் ஏகபத்னி விரதன், சீத்தையை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், அவள் மட்டும்தான் எனக்கு மனைவி அப்படின்னு சொன்னோடனே சூர்பனகை மற்றும் அன்னைக்கு சீத்தையை முன்னிட்டு ராமர் திருவடியை பற்றி இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டிருந்தானா சீத்தையே முன்னாடி இருந்து சூர்பனகைக்கு திருமணம் செய்து வச்சிருப்பா. ஆனால் அப்படி பண்ணாமல் நேராக ராமரை போய் பற்றினா இல்லையா, அதனால தான் அவளோட காதும் மூக்கும் அருந்தது. இது ஆச்சு. இது ஆனதுக்கப்புறம் சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போனான். கடத்திட்டு போகும்போது சீதை அடையாளத்துக்காக தன்னோட அணிகலன்கள், ஜுவல்ஸ், நகைகள் எல்லாத்தையும், காதில் இருக்கக்கூடிய தோடு, கம்மல், நெக்லஸ், கழுத்தில் இருக்கிற ஆரம் என்னெல்லாம் போட்டுன்னு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு முடிச்சா கட்டி அப்படியே கீழே போடுறா. அது விழுந்த இடம் தான் இன்றைக்கி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தாய் அப்படின்ட்டு அந்த காலத்தில் சொல்லக்கூடிய இடம். இன்றைக்கி நம்ம போய் சேவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க கர்நாடகத்தில் ஹம்பி அப்படின்ற இடம் இருக்குது. அந்த இடத்துல கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய சுக்ரீவன் இருந்த இடத்துல தான் ரிஷிமுக பர்வதத்தில் அந்த அணிகலன்கள்லாம் அப்படியே கொத்தா கீழே வந்து விழுந்துடுத்து. அதுக்கப்புறம் வந்து ராமர் வந்து கல்லே கண்டாயா மரமே கண்டாயான்ட்டு எல்லாத்தையும் கேட்டுண்டு வந்து கடைசியில் இந்த இடத்துல சுக்ரீவன்ட்ட வந்து உதவி கேட்குறார். உதவி கேட்டு 4 மாதம் வருஷா காலம்லாம் ஆனதுக்கப்புறமா சுக்ரீவன் வந்து எல்லா திசைகள்லையும் வானர சேனையை அனுப்பி சீதையை தேடுறதுக்காக அனுப்புகிறான். அப்படி அனுப்பும்போது ஒரு சேனையில் இருக்கக்கூடிய ஹனுமான், தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய சேனை, அதாவது ஜாம்பவான், ஹனுமான், அங்கதன் இவெல்லாம் இருக்கக்கூடிய சேனையில் போகும்போது தான் ஹனுமான் கடலை தாண்டி அக்கறைக்கு போய் லங்கையில் சீதையை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது சீதை வந்து அசோகவனத்தில் சிம்ஷுபா விருட்சத்துக்கு அடியில் சோகமே உருவாக உட்காண்டிருக்கா. ஹனுமான் நல்ல பச்சை வர்ணத்தில் இருப்பார். அவர் வந்து அந்த சிம்ஷுபா விருட்சத்தோட இலைகளில் மறைஞ்சிண்டு தனியே மறைச்சிண்டு பார்த்துட்டுருக்கார். அந்த நேரம் பார்த்து ராவணன் வந்து தன்னோட புடைசூழ வரான். வந்து சீதைகிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது சீதை வந்து ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான். உபதேசம் பண்ணும்போது ராவணன் திருந்தலை. ராவணன்கிட்ட வந்து சொல்கிறான், மித்ரபாவேன சம்பிராப்தே, நீ ராமன்கிட்ட போய் மித்ரன்னு கை கொடுத்தேன்னா கூட ராமன் வந்து உன்னை காப்பாற்றுவான், உன்னோட நட்பு வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி இல்லைன்னா உன்னோட தலையே போய்டும் ராவணா, சொன்னால் கேளு அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் ராவணன் வந்து கேட்கலை. அப்போது சீதை சொன்ன அந்த உபதேசம் வந்து ராவணனுக்கு பலித்ததோ இல்லையோ 2 பேருக்கு பலிச்சது. ஒன்று வந்து ஹனுமானுக்கு எப்படி பலிச்சது அப்படின்னு கேட்டாக்க, ராமர் கிட்டேந்து தூதுவனா இந்த பக்கம் வந்தார் இல்லையா சீதைகிட்ட போய் அவ தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். இப்போது சீதைக்கு வந்து அவள் இருக்கிறது எதிரியோட தேசத்தில் இருக்கா. அப்போது குரங்கு வேஷம் போட்டுட்டு ஒரு வானரம் வந்து இந்த மாதிரி நான் தான் ஹனுமான் அப்படின்ட்டு சொல்லும்போது சீதைக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்படி இது ஹனுமான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஹனுமான் தன்னை அறிமுகப்படுத்தும் போது தூதோகம் கோசலேந்திரஸ்ய, அதாவது கோசலேந்திரனான ராமனுக்கு தூதனா நான் வந்திருக்கேன் சீதை அப்படின்னு சொல்லி தன்னை ஹனுமானை அறிமுகப்படுத்திக்கிறார். அறிமுகம்லாம் ஆச்சு. அப்போது சீதை கேட்குறா, எனக்கு அடையாளம் சொல்லு, நீ ராமனோட தூதன் தான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் சொல்லு அப்படின்ட்டு கேட்கும்போது தான் இந்த இடத்துல ஹனுமான் சொன்ன அடையாளமாக தான் காக்காசுர விருத்தாந்தம், அதாவது சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட அப்படின்ற அந்த காக்காசுர விருத்தாந்தத்தை வால்மீகி இந்த இடத்துல அடையாளமாக வைக்கிறார். அடையாளமாக வைக்கும்போது அப்போ ஹனுமான் வந்து தூதோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு சொல்லி சீதையை பணிஞ்சு அங்குலிய பிரதானம் அவளோட சூடாமணியை வாங்கிக்கிறார். ராமரோட மோதிரத்தை அவள்கிட்ட கொடுக்குறான். எல்லாம் ஆறுது. திருப்பி ஹனுமான் போகிறார். கடலை தாண்டி இந்த பக்கம் வந்து ராமரை சந்திக்க போகும்போது அப்போது ஹனுமான் வந்து சொல்லணும் இல்லையா, நான் சீதையை கண்டேன் சீதையை அசோகவனத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே
அந்த இடத்துல ஹனுமான் சொல்கிறார், தாசோகம் கோசலேந்திரஸ்ய, அடியேன் ஹனுமான் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அந்த க்ஷணமே ராமனுக்கு புரிஞ்சு போயிடுதான், இவர் சீத்தையை பார்த்துட்டார், சீத்தை நன்னா இருக்கா சரியா இருக்கா, இவர் சீத்தையை பார்த்துட்டு தான் வந்திருக்கார். அப்படிங்கும்போது லக்ஷ்மணன் கேட்குறாராம், எப்படி அண்ணா உங்களுக்கு தெரிஞ்சது இவர் சீத்தையை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ ராமர் சொல்கிறாராம், இங்கேருந்து கிளம்பரிச்சு அவர் தூதோகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆனால் இங்கே திரும்பி வந்த உடனே என்ன சொல்கிறார் பாரு, தாசோகம் கோசலேந்திரஸ்ய, அடியேன் வந்திருக்கிறேன், ஹனுமான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா. அந்த அடியேனுன்ற தன்மை எப்போ வரும் அப்படின்னா, பிராட்டியோட அனுகிரகம், சீதையோட அனுகிரகம் இருந்தால்தான் அந்த இடத்துல அடியேனுன்ற சப்தமே ஹனுமானால் சொல்ல முடியும். அதனால் அடியேனுன்றது அவர் சொன்னாருனாலே ஹனுமான் இந்த இடத்துல சீத்தையை பார்த்துட்டார் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் கம்பர் ரொம்ப அழகாக அந்த இடத்துல வைக்கிறார், கண்டேன் சீத்தையை அப்படின்ட்டு. ஏன் ஹனுமான் சொல்லியிருக்கலாமே, சீத்தையை அப்படின்னு ஆரம்பித்தா ராமருக்குள்ள பதைப்பதைப்பாக இருக்குமா. ஒரு குழந்தைய ஒரு ஆற்றுல காணோம், தேடின்னு இருக்கா, தேடின்னு போனவா வந்த உடனே குழந்தைய அப்படின்ட்டு ஆரம்பித்தானா பெத்தவாளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, கிடச்சதா இல்லையா, கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படி. அதுக்கு பதிலாக அந்த தேடின்னு போனவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அப்பாடா சரி பார்த்துட்டாளா ஓகே நான் நிம்மதி அப்படின்னு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் ராமருக்கும், சீதை எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா 4 திசையும் 8 திசையிலும் தேடுறதுக்கு சைன்யங்களை அனுப்பியிருக்கார். அந்த சைன்யத்துலேருந்து எல்லாரும் காணோம்னு சொல்லிட்டா. தெற்க போன சைன்யம் ஒன்று தான் பாக்கி. அதுலேயும் ஹனுமான் முதல்ல சீதையை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டேன் சீதையை அப்படின்ட்டு சொல்கிறார். அதனால தான் ஹனுமாருக்கு சொல்லின் செல்வன் அப்படின்ட்டு ஒரு பட்டமும் உண்டு. சரி, அதனால சீத்தையோட அனுகிரகம் இருந்ததால தான் தூதோகம்னு சொல்லிட்டு போன ஹனுமான் ராமனை திரும்பி சந்திக்கும் போது தாசோகம் கோசலேந்திரஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஹனுமானுக்கு இதனால் சீத்தையோட கடாட்சம் கிட்டித்து. அடுத்து இப்போது ராவணனோட சபையில் சீதை சொல்கிறா, நல்லவர்கள் இருக்கா ராவணா, அவள் உபதேசம் பண்ணுறா, நீ தான் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்கிறா. நல்லவர்கள் இருக்கா அப்படின்னா யாரை நினச்சிட்டு சீதை இந்த இடத்துல நல்லவர் அப்படின்னு சொல்லியிருப்பா அப்படின்னா வேறு யாரும் இல்லை, விபீஷண ஆழ்வான் தான். விபீஷணன் யார்? ராவணனோட தம்பி. விபீஷணன் ரொம்ப நல்லவன். அவனுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும் ராவணன் தப்பானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ராவணனை விட்டு, ஆபாச பந்துவை விட்டு ஆத்ம பந்துவை போய் பற்றணும் அப்படின்ற அந்த ஒரு நிலைமை, ஒரு மாறுதல், அந்த திருடம் அவனுக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாக்க சீதை சிறை புகுந்ததுக்கு அப்புறம்தான் வந்தது. ராமாயணத்தில் சீதை வலிய சிறை புகுந்தாள். ஏன் வலிய சிறை புகுந்தாள் அப்படின்னு சொன்னால், விபீஷணனை சரணாகதனாக மாற்றி அவனை ராமன் திருவடிகளை அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சீதை சிறை புகுந்தாள், வலிய சிறை புகுந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் அதுக்கப்புறம் தான் ராமன்கிட்ட சரணாகதி பண்ணுறார். ராமரும் அந்த சரணாகதியை ஏற்றுண்டார் அப்படிங்கிறது விபீஷண சரணாகதியில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது சரணாகதி பண்ணுறது ஒரு நிலைமை அப்படின்னு சொன்னால், சரணாகதியில் திருடமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்னொரு நிலை. அந்த நிலையை நம்மளுக்கு அருளக்கூடியது தாயார் தான், இந்த பிராட்டி தான் அந்த நிலையை நம்மளுக்கு அருள முடியும். அந்த ஒரு நிலை நம்மளுக்கு அருள வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல போய் பிராட்டி தாயாரை பற்றுறோம். தாயாரை பற்றினதுக்கப்புறம் பெருமாளை பற்றினோம் அப்படின்னு சொன்னால், பெருமாளுக்கு தாயார் அதுக்குள்ளே சிபாரிசு பண்ணியிருப்பாள். சிபாரிசு பண்ணின உடனே பெருமாளும் சரி ஓகே நம்ம குழந்தை வந்திருக்கான் நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பெருமாளை கருணை பொழிய வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம், ஒரு திறமை இருக்குது அப்படின்னா அது பிராட்டியோட புருஷகாரத்துக்கு தான் இருக்குது. இதை எப்படி அவள் பண்ணுறா? இப்போ புருஷகாரம் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும். ஒன்று ஒரு பக்த ஜீவன் வேணும், ஒன்று ஒரு பெருமாள் வேணும். இப்போது ஜீவனை ஆக்கக்கூடிய தன்மையும் புருஷகாரம் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி புருஷனை ஆக்குவதும் புருஷகாரம் அப்படின்பா. இப்போ புருஷனை ஆக்குவது அப்படின்னு சொன்னால் என்னது? புருஷன் அப்படின்னாலே இந்த இடத்துல பெருமாள் தான். தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பிராட்டிக்கு தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கான அடைமொழி தான் இந்த புருஷன் அப்படிங்கிறது. அப்போ அந்த புருஷனை ஆக்கிறது அப்படின்னு சொன்னால் கருணையை பொழிய வச்சு ஒரு சரணாகதனை ஏற்றுக்க வைக்கிறதுக்கும் கருணையை பொழியறதுக்கும் தூண்டுறதுக்கான ஒரு சக்தியாக இருக்கிறது தான் பிராட்டி. அதுதான் இந்த இடத்துல புருஷகார பூதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை எப்படி அவள் பண்ணுறா அப்படின்னா, முதல்ல 2 பேருக்கும் உபதேசிப்பானாம். அதாவது பெருமாளுக்கும் உபதேசிப்பார், பக்த ஜீவனாக இருக்கக்கூடியவனுக்கும் உபதேசிப்பார்.
நம்மளுக்கு என்ன உபதேசிப்பா? இந்த மாதிரி சம்சாரத்துலலாம் சுற்றின்னு இருக்காதப்பா, இங்கே வா, கைங்கரியம் தான் உனக்கு உத்தேசியம், வா வந்து கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உபதேசிக்கிறா. அதே மாதிரி பெருமாள்கிட்ட என்ன சொல்கிறா? பாவம் குழந்தை வந்திருக்கான், அவன் பாவத்தெல்லாம் பார்க்காதீங்கோ, அவன் நம்மளை நம்பி வந்திருக்கான், நம்பினவாளை கைவிடக்கூடாது இல்லையா, அதனால் அருள் பாலிங்கோ கடாட்சிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட சொல்கிறா. பெருமாள் உடனே கேட்டுருவார், ரொம்ப சமத்து. பெருமாள் உடனே கேட்டுருவார். ஆனால் நம்மளை பற்றி தான் தெரியுமே, நம்மலாம் கேட்க மாட்டோம். அதனால் அப்போ அந்த நிலைமையில் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், நம்மை அருளாலே திருத்தும் அவனை அழகாலே திருத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்மை அருளாலே திருத்தும் அப்படின்னா கடாட்சம் பண்ணியே நம்மளை சரி பண்ணிடுவாளாம். பெருமாள் உபதேசிச்சும் கேட்கல அப்படின்னா தன்னோட அழகை காமிச்சு பெருமாளை மயக்கி நம்மளை கடாட்சிக்க வைப்பாளாம் பிராட்டி. அப்பேற்பட்ட தாயார் மகாலட்சுமி தாயார். சரி, இந்த இடத்துல மகாலட்சுமி தாயாருக்கு இவ்வளோ வைபவங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஆண்டாள் வந்து மகாலட்சுமி தாயாரை பற்றலையே. ஆண்டாள் பற்றினது நப்பிண்ணை, நீலாதேவியாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை தான். ஏன் நப்பிண்ணை பிராட்டியை பற்றினா மகாலட்சுமியை ஏன் பற்றலை அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல எப்போவுமே ராமரை பற்றணும் அப்படின்னு சொன்னால் சீத்தையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்ற வேண்டும். வராக அவதாரம் வராக பெருமாளை பற்றணும் அப்படின்னு சொன்னால் பூமி பிராட்டியை முன்னிட்டு கொண்டு வராக பெருமாளை பற்ற வேண்டும். கண்ணனை பற்றணும், கிருஷ்ணனை பற்றணும் அப்படின்னு சொன்னால் நீலாதேவியாக இருக்கக்கூடிய நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் கிருஷ்ணனை பற்ற வேண்டும். நப்பிண்ணைக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்ட்டு பார்த்தா, ராம அவதாரத்தில் சீத்தை கல்யாணம் வந்து ஸ்வயம்பரம் மூலமாக வில்ல உடச்சி ராமர் திருக்கல்யாணம் பண்ணிட்டார். தன்னோட தசரதனும் வந்தார், ஜனகரும் இருந்தார், எல்லாரும் இருந்து பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கல்யாணம் ராமர் கல்யாணம். வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியை இடர்ந்தெடுத்தார், கோல வராகம் ஒன்றாய் நிலம் கொட்டிடை கொண்ட எந்தாயின்னு சொல்லி வராக பெருமாள் வந்து பூமி பிராட்டியை வந்து இடர்ந்தெடுத்தார். அப்போ திருக்கல்யாணம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நப்பிண்ணையோட திருக்கல்யாணத்தும் போது தான் கண்ணனோட மாமா பொண்ணு தான் நப்பிண்ணை. அதாவது யசோதை இருக்கா இல்லையா, யசோதையோடைய அண்ணன் கும்பன் அப்படின்ட்டு பேர். கும்பனோட பெண்ணு தான் நப்பிண்ணை. கும்பனோட பெண்ணு தான் நப்பிண்ணை அப்படிங்கும்போது கிருஷ்ணருக்கு மாமா பொண்ணு. அப்போது அந்த கோகுலத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும், கோகுலம் பிருந்தாவனத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே தெரியும், கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறது நப்பிண்ணை தான், நப்பிண்ணைக்கு கணவன் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நன்னாவே தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல கும்பன் வந்து 7 ரிஷபங்களை அடக்கினா தான் நப்பிண்ணைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு சுல்கம் வைக்கிறான், கன்னியா சுல்கம் வைக்கிறான். எப்படி ராமன் வந்து வில்லொடைத்தாதான் சீத்தையை கைப்பற்ற முடியும்னு இருந்ததோ, அந்த மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து 7 ரிஷபங்களோ 7 காளைகளை அடக்கினால்தான் நப்பிண்ணையை கல்யாணம் பண்ணிக்க முடியும், திருக்கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சுல்கம். அப்போது ஊரில் இருக்கிற பிருந்தாவனம் கோகுலத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரே வருத்தம், கோபம். கும்பனோட பெண்ணான நப்பிண்ணைக்கு ஏற்ற கணவன் வந்து கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுக்கு ஏற்ற மனைவி வந்து நப்பிண்ணை தான், இது எங்களுக்கே தெரியும். அப்போது நப்பிண்ணையோட அப்பாவான கும்பன் வந்து என்ன பண்ணணும், நன்னா பத்திரிக்கையில் அடித்து கல்யாணம் ஆயிடுத்து, நீங்கள்லாம் வாங்கோ விருந்து சாப்பிட்றதுக்குன்ட்டு கூப்பிடணுமா. அதை விட்டுட்டு இவன் இப்படி ஒரு கன்னியா சுல்கம் வச்சுருக்கான, 7 ரிஷபங்களை வேற அடக்கணும்ட்டு. இந்த பிள்ளையோ வெண்ணெய்க்கு ஆடும் பிள்ளை, வெண்ணெயை சாப்பிட்டுட்டே இருக்கக்கூட கொழு கொழுன்னு இருக்கான், இவன் எப்படி இந்த 7 ரிஷபங்களை அடக்க போகிறா அப்படின்ட்டு இவெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே கிருஷ்ணர் ரிஷபத்தை எல்லாத்தையும் அடக்கி நப்பிண்ணையை திருக்கல்யாணம் பண்ணிட்டாராம். இப்போது அப்பேற்பட்ட ரொம்ப ஆசைப்பட்டு நடந்த ஒரு திருக்கல்யாணம் தான் நப்பிண்ணைக்கும் கண்ணனுக்கும் இருக்கக்கூடிய திருக்கல்யாணம். மாமான் மகள் இல்லையா, மாமாவோட பொண்ணு, அதனால ஆசைப்பட்டு திருக்கல்யாணம் பண்ணிட்டார் கிருஷ்ணர். அதனால்தான் கிருஷ்ணரை பற்றணும் அப்படின்னு சொன்னாலே நப்பிண்ணை மூலமாகத்தான், நப்பிண்ணையை முன்னிட்டு கொண்டு தான் கிருஷ்ணனை பற்ற வேணும். அதனால்தான் ஆண்டாள் இந்த இடத்துல உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்லிட்டு நப்பிண்ணையை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை பற்றுகிறாள் ஆண்டாள். இந்த இடத்துல நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், இப்போ பெருமாள் வந்து ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்ட்டு சொன்னால் பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, துஷ்டர்களை அழிப்பதற்கும் நல்லவர்கள் சாதுக்களை காப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் தான் நான் இந்த அவதாரங்களையெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிடுறான். ஆனால் நம்மாழ்வார் ஒரு ரகசியத்தை நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறார். கிருஷ்ணர் ஏன் அவதாரம் எடுத்தார் தெரியுமா அப்படின்னா, சூட்டுநன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவின்ன போன் திவிழேற்றுவன் கோன்
கூட்டிடை ஆயர்த்தம் கொம்பு அடை ஆயர்த்தம் கும்பினர்க்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிருஷ்ணரா பெருமாள் ஏன் அவதாரம் எடுத்தார் அப்படின்னா 2 விஷயத்துக்கு தான். ஒன்று வெண்ணெயை திருடி நல்லா சாப்பிட்றதுக்கு, இன்னொன்று நப்பின்னையை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இது 2க்காக தான் அங்கே வைகுண்டத்தில் நல்லா மாலையெல்லாம் தரிச்சுட்டு தூப தீபங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அங்கே ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணெய், அங்கே இருக்கிற மாயத்தில் அங்கே காலமே ஓடாது வைகுண்டத்தில். அவெல்லாம் தூபம் காமிச்சுட்டே இருக்கா. இந்த இடத்துல பெருமாள் வந்து கீழே இறங்கி கிருஷ்ணாவதாரம் முடிச்சு திரும்ப போற, அப்பயும் தூபம் தான் காமிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட காலமே ஓடாத ஒரு ஸ்தலம் தான் வைகுண்டம். இந்த பூமியை விட 3 மடங்கு பெரியதா இருக்கக்கூடிய வைகுண்டம். ஆனா இந்த இடத்துல அதுக்குள்ள கிருஷ்ணாவதாரமே முடிஞ்சு போயிடுது அப்படின்னா காலம் எவ்வளவு வேகமா ஓடுறது நம்மளுக்கு. அதனால்தான் இந்த இடத்துல நம்மாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். கிருஷ்ணரா பெருமாள் அவதாரம் எடுத்ததுக்கு 2 காரணம். ஒன்று வெண்ணெய் என்ன சாப்பிடணும், இன்னொன்று நப்பினையை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் அவரோட அவதார நோக்கமே. அது போக இந்த சிசுபாலனை அழிச்சது, தந்தவக்ரனை கொன்னது, கேசவனை கொன்னதெல்லாம், அதெல்லாம் வந்து கேசியை கொன்னதெல்லாம் அதெல்லாம் வந்து தானே நடக்கக்கூடிய ஒரு கிள்ளி கிளைந்தான். அப்படி போட்ட மாதிரி அவருக்கு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு காரியங்கள் அதெல்லாம். ஆனால் அவர் வந்ததுக்கான காரணமே வெண்ணெயை திருடி சாப்பிட்றதுக்கும் நப்பினையை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சொல்லணும். அப்படின்னு சொன்னால், நப்பின்னையை முன்னிட்டு கொண்டு நம் கண்ணனை பற்றினால் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற ஆண்டாள் அதனால்தான் நப்பினை முன்னிட்டு கொண்டு கண்ணனை பற்றுகிறார். இந்த இடத்துல நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கூப்பிடுறா. இப்போ மருமகளே அப்படின்னு சொன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல அர்ச்சா திருமேனிகள் தான் நம்ம சேவிக்கக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இருக்கு. கோவில்கள்ல இருக்கக்கூடிய அர்ச்சை ரூபத்துல இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் தான் நம்ம சேவிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் தாயார்ல ஒரு சில தாயாரை வந்து மகளா நம்ம பூர்வாச்சாரியர்கள் பாவிச்சிருக்கா, மருமகளா சில பூர்வாச்சாரியர்கள் பாவிச்சிருக்கா. 1-2 இடங்களை நம்ம இப்போ பார்க்கலாமா? திருப்பதியில திருவேங்கடவனுடைய ஆஸ்தானம், அந்த இடத்துல அனந்தான் பிள்ளை அனந்தாழ்வான் ஒரு தோட்டம் அமைச்சு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தோட்டத்துல வந்து அனந்தாழ்வான் முந்தின நாள் சாயங்காலமா போய் எந்த பூக்கள்லாம் அடுத்த நாள் காத்தால பறிக்கிறதுக்கு ஏத்த பூக்களா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பாராம். அடுத்த நாள் காத்தால போனா அந்த இடத்துல ஒரு பூவுமே இருக்காதான், எல்லாம் கீழே விழுந்துருமா. இது தினசரி நடந்துட்டே இருக்கு. அனந்தாழ்வானுக்கு ஒரே ஒரு ஆசைன்றதை விட ஆர்வம். என்ன ஆறுது, எப்படி இந்த பூக்கள்லாம் கீழே விழுறது அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக முந்தின நாள் ராத்திரி அவர் போறார், தன்னோட நந்தவனத்துக்கு போறார். அப்போ போகும்போது அங்க பார்க்கறார், ஒரு பெண்ணும் ஒரு பிள்ளையும் விளாண்டுன்னு இருக்கா, ஓடி பிடிச்சி விளாண்டுன்னு இருக்கா. தூரத்துலேருந்தே பார்த்துடுறார், இங்கே யாரோ விளாண்டுன்னு இருக்கா அப்படின்னு. கிட்டக்கு போய் பார்த்தா தான் தெரியறது அது வேற யாரும் இல்லை, திருவேங்கடவனும் பத்மாவதி தாயாரும் விளாண்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அனந்தாழ்வான் போறார், கையும் களவுமா இன்னைக்கு அவளை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனா திருவேங்கடவனும் பத்மாவதி தாயாரும் விளாண்டுன்னு இருக்கா. அப்போ அனந்தாழ்வான் வரதை பார்த்த உடனே திருவேங்கடவன் ஒரே நிமிஷத்துல இப்படி மறைஞ்சு போயிட்டாராம். பத்மாவதி தாயார் நின்று போயிட்டா. தாயாரோ இங்க அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உடைமார்பா அப்படின்றார். இங்க பெருமாளோ ஒரு நிமிஷம் அனந்தாழ்வான் வரதை பார்த்தோன்னே பயந்து இப்படி ஓடி போயிட்டார். அப்போ அனந்தாழ்வான் வந்து பத்மாவதி தாயாரை அழைச்சிண்டு என் திருமகள் அப்படின்னு சொல்லி தன்னோட பெண்ணா பாவிச்சுண்டு போய் திருவேங்கடவனுக்கு நலையப்ப சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறாராம். ஸ்ரீனிவாசருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த இடத்துல பத்மாவதி தாயாருக்கு தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் வந்து அனந்தாழ்வான். அனந்தாழ்வான் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இன்னைக்கும் திருப்பதியில அனந்தாழ்வான் தோட்டத்துக்கு பெருமாள் வந்து ஏழ்றார். அந்த இடத்துல ஒரு மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரத்தையே அனந்தாழ்வானா நினைச்சுட்டு தன்னோட மாமனாருக்கு சத்காரம் பண்றார். சத்காரம்னா தூப தீபங்கள்லாம் இது பண்ணி சடாரியெல்லாம் சாத்தி எல்லாம் அவர் பண்றார். இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த உற்சவம் நடக்கிறது. அதாவது பத்மாவதி தாயாரை தன்னோட பெண்ணா பாவிச்சுண்டு அனந்தாழ்வான் போய் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது ஸ்ரீனிவாசருக்கும் பத்மாவதிக்கும். ஆனாலும் தன்னோட பெண்ணா நினைச்சுண்டு போய் திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால இந்த இடத்துல அனந்தாழ்வான் வந்து பெருமாளுக்கு மாமனார் ஸ்தானத்துல இருக்கார்.
இன்னொரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நன்னாவே தெரிஞ்ச இடம்தான். மார்கழி மாதம்னாலே பேர் போன ஆண்டாளுடைய தந்தை பெரியாழ்வார். பெரியாழ்வார் வேறு யாரும் அல்ல, நம்ம ரங்கநாதருக்கு மாமனார். ஸ்வச்சுரம் அமர வந்தியம் ரங்கநாதசிய சாட்சாத் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம ரங்கநாதருக்கு மாமனாராக இருக்கக்கூடியவர் நம் பெரியாழ்வார். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு பெண் இருந்தால், சேரக்குறவல்லி நாச்சியார். அவளும் ரங்கநாதருக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவரும் ஒரு மாமனார் தான். குலசேகர ஆழ்வாரும் ஒரு மாமனார் தான். அதே மாதிரி உறையூர் அப்படின்ற இடம், ஸ்ரீரங்கத்திலேருந்து கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் உறையூர், கமலவல்லி நாச்சியாரோட ஆஸ்தானம். அந்த இடத்துல கமலவல்லி நாச்சியார் வந்து நந்தசோழன் அப்படின்ற ஒரு சோழ ராஜாக்கு திருக்குமாரத்தியா அவதாரம் பண்றா. நந்தசோழனோட திருக்குமாரத்தியா இருக்கிற கமலவல்லி நாச்சியாரை நம்பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் நந்தசோழன் வந்து நிறைய பல கைங்கரியங்கள் மண்டபங்கள்லாம் கட்டி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கோயில் ஒழுகுல நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். இந்த மண்டபம் நந்தசோழன் கட்டினது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக நந்தசோழனுக்கு குமாரத்தியா இருந்தவோ கமலவல்லி நாச்சியார், உறையூர்ல சேவை சாதிக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியார். இன்னைக்கும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது 6ஆம் திருநாள் அன்னைக்கு நம்பெருமாள் உறையூருக்கு போய் சேர்த்தி கண்டருள்றார் கமலவல்லி நாச்சியாரோட. அதுக்கப்புறமா இதெல்லாம் மகள் அப்படின்ற இடத்துல வரக்கூடியது. அதாவது பத்மாவதி தாயார் வந்து அனந்தாழ்வான் அப்படின்றவருக்கு மகளா இருந்தார். ஆண்டாள் வந்து பெரியாழ்வாருக்கு மகளா இருந்தார். அதே மாதிரி கமலவல்லி நாச்சியார் வந்து நந்தசோழனுக்கு மகளா இருந்தார். இப்போ மருமகளே அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2 இடம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, திருநாராயணபுரம், மேலக்கோட்டை திருநாராயணபுரம். அந்த மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய எதுகிடி நாச்சியார், அந்த நாச்சியார் வந்து யாருக்கு மருமகள் அப்படின்ட்டு பார்த்தா சுவாமி ராமானுஜருக்கு மருமகள். என்ன ஆச்சு, எப்படி மருமகள் ஆனா அப்படின்னா, ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. கிருமி கண்ட சோழன் வந்து அவனுடைய அட்டூழியங்கள் இருக்கும்போது கூரத்தாழ்வான் வந்து காவி வேஷ்டி அணிஞ்சுட்டு ராமானுஜரா போய் அவனோட சபையில இது பண்ணதுக்கு அப்புறமா கண்ணு போயிடுத்து எல்லாம் போயிட்டு சொன்னதுக்கும் ராமானுஜர் வந்து வெள்ள சாத்துப்படி அணிஞ்சுட்டு மேற்கு நோக்கி வடக்கு நோக்கி வர்றார் அப்படின்ட்டு சொல்லும்போது, அந்த இடத்துல அவர் எப்போ வரார் அப்படிங்கும்போது அவர் மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துல தான் இருக்கார். தொண்டனூர் அப்படின்ற இடம். அந்த இடத்துல தான் பல வருஷ காலங்கள் அங்கதான் இருந்தார். இருந்ததுக்கு அப்புறமா அவர் அங்க அந்த தொண்டனூரோட ஏரி, அந்த ஏரி கரையிலேருந்து தன்னோட அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தாருனாக்க யாதவாகிரி தெரியும். அதாவது நரசிம்மரோட ஆஸ்தானம் தெரியும். பக்கத்துல நம்ம செல்லப்பிள்ளையோட ஆஸ்தானம் திருநாராயணபுரம் மேலக்கோட்டை. அதை பார்க்கும்போது அந்த காலத்துல வந்து எல்லாமே காடா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த காடெல்லாம் போய் தாண்டி என்னைக்கு வந்து உன்னோட சேவை கிடைக்க போறதோ அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் தொண்டனூர் ஏரியிலிருந்தே கை கூப்பி பிரார்த்திப்பாராம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஸ்வப்பனத்துல பெருமாள் வந்து இந்த மாதிரி நீங்க மேல்கோட்டைக்கு வரணும் ராமானுஜரே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அப்போ ராமானுஜர் வந்து யோசிக்கிறாராம், எப்படி வர முடியும், அடர்ந்த காடா இருக்கே, எங்கேருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்க இருக்கிற ராஜா அவன் வந்து உங்களை அழைச்சிட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ராஜா வந்து தொண்டனூர்லேருந்து மேலக்கோட்டைக்கு சுவாமியை அழைச்சிட்டு போறார். போன இடத்துல கல்யாணி புஷ்கரணி இருக்கு. கல்யாணி புஷ்கரணியோட கரையில இருந்து பார்க்கும்போது யாதவாகிரி நரசிம்மர் தெரியறார், சேவை சாதிக்கிறார். அவரை சேவிச்சுட்டு கீழே வந்து கோவில்ல பார்த்தா மூலவரையும் காணும், உற்சவரையும் காணும். அடடா, என்னடா இது, மூலவரையும் காணும் உற்சவரையும் காணும் அப்படிங்கும் போதுதான் அப்போ அந்த இடத்துல துளசி நிறைய வந்து வழியா அப்படியே வரிசையா போட்டு வச்சிருக்கான் இருந்ததான். ராமானுஜர் அதை அப்படியே பின்தொடர்ந்துட்டே போனா அந்த இடத்துல ஒரு புத்தாட்டம் இருக்கு. அந்த புத்துக்கு திருமஞ்சனம் பண்றார். திருமஞ்சனம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த புத்து கரைய அதுலேருந்து திருநாராயண பெருமாள் மூலவர் கிடைக்கிறார். அவரை ஸ்தாபனம் பண்ணிடுறார். ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் உற்சவர் எங்க, இவர் இப்படி புத்துல இருந்த மாதிரி உற்சவரையும் யாராவது காப்பாத்தி வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல எல்லாம் கேட்கறா. யாருக்குமே எதுவுமே தெரியல. என்னடா இது, அந்த உற்சவரை எங்க போய் தேடுறது என்னன்னு தெரியலையே அப்படிங்கும்போதுதான் அவருக்கு தெரிய வருது, இந்த மாதிரி தில்லியிலேருந்து வந்த முஸ்லிம் ராஜா வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கலாப காலத்துல எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு உடனே சுவாமி இங்கேருந்து மேலக்கோட்டையிலேருந்து தில்லிக்கு போற இடத்துல அந்த ராஜாட்ட கேட்குறார்,
அந்த ராஜா சொல்கிறார், இந்த மாதிரி இங்கே இருக்க பாருங்கோ, இதில் இருக்கிறதுல உங்கள் பெருமாள் இருந்தாருன்னா நீங்கள் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த இடத்துலையும் பெருமாள் இல்லை, கிடைக்கல. ராமானுஜருக்கு ஒரே வருத்தமாக போகிறது. என்னடா இது, இங்கேயும் பெருமாள் இல்லையே அப்படிங்கும்போது அப்போ அந்த ராஜாவுக்கு ஒரு பெண் இருக்கா. அந்த பெண்ணோட அந்த புறத்துல பெருமாள் இருக்கா, நீங்க வேணா அது உங்க பெருமாளா பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்க போனா அந்த பெண்ணு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து இந்த செல்லப்பிள்ளையோட விளாண்டுட்டு இருக்கு. நன்னா அப்படியே அழகா அலங்காரம்லாம் பண்றது, சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்கறது, பந்தெல்லாம் வச்சு விளையாடுறது, ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விடுறது, எல்லாம் பண்றது. ராமானுஜருக்கு ஒரே ஆனந்தம் பார்த்துட்டு, ஓ இங்க இருக்காரா நம்ம பெருமாள் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுகிட்ட கேட்குறான், குழந்தா இந்த பெருமாளை கொடுக்குறியாம்மா, எங்களோட பெருமாள் கொடுக்குறியா அப்படிங்கும்போது அந்த குழந்தை சொல்றதான், இவர் வந்தாருன்னா நீங்க அழிச்சுன்னு போங்கோ அப்படிங்கிறதான். உடனே ராமானுஜர் வந்து நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், வந்தாருன்னா அழிச்சுன்னு போறதா, கொடுங்கம்மா எங்க பெருமாளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த ராமானுஜர் வந்து அப்படி சொல்லலையாம். அந்த குழந்தை ரொம்ப தெளிவா சொல்றது, நான் கூப்பிட்டேன், அவர் வந்துட்டார், நீங்க கூப்பிடுங்கோ, வந்தாருன்னா நீங்க அழிச்சுட்டு போங்கோ அப்படின்னு சொல்லித்தான். உடனே ராமானுஜர் என்ன பண்ணார், செல்ல பிள்ளாய் வா வா வான்னு கூப்பிட்டாராம். உடனே அந்த பெருமாளும் இப்படி தத்தி தத்தி நடந்துட்டு வந்து ராமானுஜர் மடியில வந்து உட்காண்டாராம். அப்போ ராமானுஜர் மடியில வந்து உட்காண்டதுனாலதான் அவருக்கு சம்பத்குமாரன், எதிராஜ சம்பத்குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அப்பேற்பட்ட எதிராஜ சம்பத்குமாரன் பெருமாளை ஏல பண்ணிட்டு மேலக்கோட்டைக்கு வந்துட்டார். அந்த குழந்தை பிபி நாச்சியாரும் பின்னாடியே வந்தாலாம். அவளுக்கு பெருமாள் மேல அவ்வளவு காதல் பக்தி. அப்போ ராமானுஜர் பார்க்குறார், இவளை இப்படியே அழிச்சுட்டு போனா அங்கே இருக்கிறவாளா என்ன சொல்லுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து தாயாரா மாத்தி பெருமாளோட திருவடியில ஸ்தாபிச்சார். அதுக்கப்புறம் தான் மேலக்கோட்டை பெருமாளை ஏல பண்ணிட்டு போய் அந்த இடத்துல எதிராஜ சம்பத்குமாரனா புனர்ஸ்தாபனம் பண்ணி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் அப்போ பார்க்குறார், இந்த பிள்ளைக்கு ஏற்ற பெண்ணை பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும்போது தான் எதிராஜ நாச்சியார் வந்து கிடைக்கிறா. கிடைச்சதுக்கப்புறமா எதிகிரி நாச்சியாருக்கும் எதிராஜ சம்பத்குமாரனுக்கும் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார் சுவாமி ராமானுஜர். இந்த இடத்துல நந்தகோபன் அப்படின்ற ஸ்தானத்துலேருந்து பார்த்தாக்கா சுவாமி ராமானுஜர், மருமகளே அப்படின்ட்டு பார்த்தாக்க எதுகிரி நாச்சியார் தான் இந்த இடத்துல மருமகளாக இருக்கார். இன்னைக்கும் நம்ம மேல்கோட்டை போனோம், சேவிக்க போனோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே போன உடனேயே வலதுகை பக்கத்தில் சுவாமி ராமானுஜர் எழுதியிருப்பார், பெருமாள் நேராக இருப்பார், வலதுகை பக்கத்தில் ராமானுஜர். பெருமாள் சேவிச்சுட்டும் பிராட்டி சேவிச்சுட்டு வந்தால் பிராட்டி நேராக இப்படி கண்ணை மூடிட்டு கார்த்தால கண்ணை திறந்து பார்த்தாலே தன்னோட மாமனாரான ராமானுஜரோட முகத்தை தான் அவளால் சேவிக்க முடியும், அவளால் பார்க்க முடியும். எதுகிரி நாச்சியார் இன்னைக்கும் அந்த மாதிரி எழுதியிருக்கா. இன்னைக்கும் பார்த்தா அந்த நாச்சியார் வந்து கொஞ்சம் எப்படி வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சுட்டு இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். ஏன்னா தன்னோட மாமனார் வந்து முன்னாடி இருக்கார் இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இன்னைக்கும் ஏதோ ஒரு உற்சவத்துக்கு பெருமாளும் தாயாரும் ஏழ்றார் அப்படின்னு சொன்னா ராமானுஜரும் கூடவே போவாராம். ஏன்னா அவருக்கு பயம், இந்த பிள்ளையும் பெண்ணும் பேசிண்டே எங்கேயாவது காடு மேடுக்கு போயிட்டானா அவளை திருப்பி பத்திரமா அழிச்சுட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூடவே போய் இன்னைக்கும் உற்சவங்கள்லாம் கண்டருள்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம், ஒரு உற்சவங்கள்லாம் நடக்கிறது இன்னைக்கும். அப்பேற்பட்ட நந்தகோபனை இந்த இடத்துல பார்த்தாக்கா சுவாமி ராமானுஜர் நந்தகோபனா இருக்கார். அதே மாதிரி மருமகளா இருக்கக்கூடியது வந்து எதுகிரி நாச்சியார் வந்து மருமகளா இருக்கார். இன்னும் ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம் ஹஸ்திகிரி தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளோட ஆஸ்தானம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார், அவ யாருக்கு மருமகள் அப்படின்ட்டு பார்த்தா நடாதூர் அம்மாள் அப்படின்றவருக்கு மருமகளா இருந்தார். நடாதூர் அம்மாள்னு ஏன் அவருக்கு பேர் வந்தது அப்படின்னு கேட்டால், அவர் வாட்சிய வரதாச்சாரியர் சுவாமி அவரோட வம்சத்தில் வந்தது தான் வேதாந்த தேசிகர். அவர் வாட்சிய வரதாச்சாரிய சுவாமி வேதாந்த தேசிகர் எல்லாரும் இது பண்ணும்போது வாட்சிய வரதாச்சாரிய சுவாமிக்கு வந்து தேவராஜ பெருமாள் மேலே தனி பாசம், அன்பு, காதல், பக்தி எல்லாம் உண்டு. அப்போது வரதராஜ பெருமாள் வந்து அக்னியிலேருந்து வந்தவர் இல்லையா, அப்படி அக்னியிலேருந்து வந்தவருக்கு வந்து பால் காய்ச்சி அமுது பண்ணுவாளாம். அப்போ அந்த அமுது பண்ணும்போது அந்த பால் வந்து ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குளிர்ந்து போயிருக்கக்கூடாது. அந்த தட்ப வெப்பநிலை உதட்டுக்கு வந்து நாக்குக்கும் உதட்டுக்கும் கரெக்டாக சரியான சூடில் பார்த்து இந்த வாட்சிய வரதாச்சாரிய சுவாமி வந்து சமர்ப்பிப்பாராம்.
அதனால வரதராஜ பெருமாள் வந்து ரொம்ப ஆசையாக வாச்சிய வரதாச்சாரிய சுவாமியை வந்து அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாராம். அவர் நடாதூர் அப்படின்ற கிராமத்துலேருந்து வந்ததுனால நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு ஆச்சாரியர். நடாதூர் அம்மாளுக்கு பிள்ளை வந்து வரதராஜ பெருமாள் அப்படின்னா மணாட்டு பெண் யாரு, மருமகள் யாரு, பெருந்தேவி தாயார் தான். அதே மாதிரி இன்னொரு மகள் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னொரு தாயாரை பற்றி நம்ம பார்க்கலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் என்ன அப்படின்னா, திருப்பதி பக்கத்தில் ஒரு தனிக்கோவில் நாச்சியார் ஒருத்தர் இருந்தார். அதாவது ஸ்ரீரங்கநாதர் வந்து 48 வருடங்கள் வந்து கலாப காலத்தினால அவர் அந்த ஊர்லேயே இருந்திருக்கல. அவர் திரும்பி வந்ததுக்கப்புறம் மணவாள மாமுனிகள் வந்து ஆழ்வார் திருநகரியில் அவதாரம் பண்ணுறார். மணவாள மாமுனிகள் பரமபதித்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வானமாமலை ஜீயர், ஒன்னான ஜீயர் வந்து திருப்பதியில் எழுந்தார். அப்படி அவர் எழுந்திருக்க அந்த சமயத்தில் அங்கே ஒரு தனிக்கோவில் நாச்சியார் ஒருத்தர் இருந்தார். அந்த நாச்சியாரை வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வானமாமலை ஜீயருக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததாம். அப்போ அங்கே இருக்கிற பட்டர் எல்லாரும் சேர்ந்து திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது பிராட்டி வந்து அந்த பட்டரோட கனவுல வந்து பட்டர் தான் ஆவேசிச்சுண்டு, நான் வந்து இந்த ஸ்ரீனிவாச பெருமாளோட பட்ட மகிழ்ச்சி இல்லை அப்படின்னோடனே இவாளுக்கு அப்போது யாரோட பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு கேட்கும்போது தாயார் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அதை அந்த வானமாமலை ஜீயர் அவர்கிட்ட கொடுத்துருங்கோ, என்ன அவர்கிட்ட சமர்ப்பிச்சிடுங்கோ, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிடுறா. இவாளும் அதை தாயாரை கொண்டு போய் சமர்ப்பிச்சிடுறா. இந்த ஜீயரோட கெனால வந்து தாயார் சொல்கிறால, நீங்கள் இப்போ வடக்கில் இருக்கீங்கோ, இப்படியே தெற்க நோக்கி வாங்கோ அப்படின்னு சொல்லி தெற்க நோக்கி சேத்து தாமரை வயல், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்குநாயகி வானமாமலை திவ்ய தேசத்துக்கு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் நான் பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீவரமங்கை நாச்சியார் வந்து திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார் வானமாமலை ஜீயர். அப்போது இன்னைக்கும் வானமாமலை ஜீயர் வந்து தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த நாச்சியாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சார் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பொங்கல் கழிஞ்சி கணுப்பொடி வைக்கிறோம் இல்லையா, இன்னைக்கும் அந்த நாச்சியார் வந்து பெருமாளோட வானமாமலை ஜீயரோட மடத்துக்கு ஏறி அங்கே கணுப்படி உற்சவங்கள்லாம் கண்டருளி தன்னோட தந்தை கிரகத்தில் இருந்துட்டும் திருப்பி வந்து கோவிலுக்கு ஆஸ்தானத்துக்கு போகிறா அப்படின்னு நடக்கக்கூடிய உற்சவம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அவசியம் போய் எல்லாருமே சேவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு உற்சவம் வந்து வானமாமலையில் நடக்கக்கூடிய கணுப்படி உற்சவம். இன்னைக்கும் அந்த வானமாமலை ஜீயர், ஒன்னான ஜீயருக்கு எப்படி அவ திருமகளாக இருந்தாலும் அதே மாதிரி அதை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய வானமாமலை மடத்துக்கு அவ ஏறி கணுப்படி உற்சவங்கள்லாம் கண்டருள்றார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம அதை ரொம்ப குறைச்சலாம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்படி இல்லாம இன்னைக்கும் நம்ம போய் சரணாகதின்னு நம்ம சேவிக்கிறோம் பண்றோம் அப்படின்ட்டு சொன்னாலே முதல்ல நம்ம பற்றக்கூடிய திருவடி வந்து பிராட்டியோட திருவடி தான். பிராட்டியோட கடாட்சத்தினால்தான், பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தான் நம்ம பெருமாள் இடத்துல சரணாகதி பண்றோம். அவரும் நம்மளுக்கு அபயம் அளிக்கிறார். இதையே தான் சுவாமி ராமானுஜர் பல வருடங்களுக்கு முன்னால பண்ணி காமிச்சார். ராமானுஜர் சரணாகதி பண்ணணும்னா எத்தனையோ நாட்கள் அவர் சரணாகதி பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் சரணாகதி பண்ணினது என்னைக்கு? பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாயாரும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளை பார்த்து தானே அவர் சரணாகதி பண்றார். அப்படி பண்ணும்போதும் முதல்ல ஸ்ரீரங்க நாச்சியார் திருவடியை பற்றி அவள்கிட்ட சரணம்னு சொல்லிட்டு உன் மூலமா நான் வந்து பெருமாளை பத்துகிறேன் அப்படின்ட்டு சொல்றதை தானே நம்ம இன்னைக்கும் சரணாகதி அப்படின்னு சொல்லி விராட்டியுடன் இருக்கக்கூடிய பெருமாள் தான் நம்மளுக்கு அபயம், நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை ரட்சிப்பார். பெருமாளை கருணை அருளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அருளனம் அப்படின்ற அந்த தன்மையை கொடுக்கறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது பிராட்டியினுடைய புருஷகாரம். இப்பேற்பட்ட பிராட்டி, நப்பின்னை பிராட்டியை தான் இந்த இடத்துல ஆண்டாள் வந்து எழுப்புறா.
உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமடை கையால் சீரார் வலை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி நப்பினை பிராட்டியை எழுப்படா ஆண்டாள். இப்போ நப்பினை பிராட்டி எழுந்து வராளா, கதை திறக்க விடுறாரா கண்ணன் அப்படின்ட்டு பார்த்தா, அவ பிராட்டி கண்ணனை அணைச்சிண்டு படுத்துன்னு இருக்கா. ஒரு கையில பந்து இருக்கு, ஒரு கையில கண்ணன் இருக்கார். அப்போ நாரமா இருக்கக்கூடியது ஒரு கையிலையும் அயனமா இருக்கக்கூடியது ஒரு கையிலையும் பிடிச்சுட்டு இருக்கா பிராட்டி. இத ரொம்ப அழகா பார்த்தோம்னா, நாரம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே நாரம் தான், நம்ம எல்லாரும் நாரம். அந்த நாரத்தை ஒரு கையிலையும் நாரத்துக்கு அயனமா இருக்கக்கூடிய நாராயணனை ஒரு கையிலையும் பிடிச்சுட்டு படுத்துன்னு இருக்கா பிராட்டி. இப்போ அந்த பிராட்டி சரி இவெல்லாம் என் கூட இருந்து கிருஷ்ண என்னோட மைத்துனனான கண்ணனை பாடுறதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவ போய் கதவை திறக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது கிருஷ்ணர் இப்படி இழுக்கிறாராம். கதவெல்லாம் திறக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கிருஷ்ணர் அப்படி பண்ணுறாராம். ஆண்டாளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பாசுரத்தில் இந்த ஒரு பாசுரத்தில் பஞ்ச இந்திரியங்களுக்குமான அனுபவம் நம்மளுக்கு இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்தா, கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய். அப்போ கந்தம் கமழும் அப்படின்னாலே வாசனை. வாசனை நம்ம நுகரக்கூடியது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா மூக்கு மூலமாக தான் நம்ம வாசனையை நுகர்றோம். கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அப்போ விடிந்ததற்கான அடையாளம், கோழி கூவினாலே கிருஷ்ணர் வரார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அனுபவம், ரசமான அனுபவங்கள் இருக்கக்கூடியது. கண்ணன் வருகிறான், நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிய போறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓசை தான் குயிலினங்களினுடைய ஓசை, கோழியினுடைய ஓசை. அப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த ஓசை கேட்கறது அப்படின்னா, கேட்கறதுக்கான இந்திரியம் காது. அப்ப காதுல கேட்கறது. அப்போ மூக்கு காய்ச்சு, காது காய்ச்சு. அடுத்து பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பந்தார் விரலி அப்படிங்கிறது கையில தானே நப்பினை பிராட்டி பந்தை பிடிச்சுட்டு இருக்கா. அப்ப அது தொடு உணர்ச்சிக்கான ஒரு அறிகுறி. தொடு உணர்ச்சியை நம்ம உணரக்கூடியது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா, நம்ம ஸ்பர்ஷம், அதாவது தோல் மூலமாகத்தான். அடுத்து உன் மைத்துனன் பேர் பாட. அப்போ இந்த நாக்கு பெருமாள் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால், அவரோட புகழை பாடுறதுக்கு தான். அதனால்தான் உன் மைத்துனன் பேர் பாட அப்படிங்கும்போது கேசவனை பாட, மாதவனை பாட, ஓங்கி உலகளந்த உத்தமனை பாட, கிள்ளி கிளைந்தானை பாட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறதுக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்து கண்ணுக்கு என்ன இந்த இடத்துல அனுபவம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, வந்து திறவாய் மகிழ்ந்து அப்படின்னு சொல்றா இல்லையா ஆண்டாள். அப்போ நப்பினை பிராட்டி தன்னோட மஞ்சத்திலேருந்து எழுந்து திறக்கிறாளாம். அப்போ அவன் வர நடை அழகு நம்ம கண்ணுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால பஞ்ச இந்திரியங்களையும் நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படின்ட்டு பார்த்தா அது நடக்காத ஒரு காரியம். அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரிஷிகேஷனான எம்பெருமானால மட்டும்தான் முடியும். அப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நீ பார்த்து எல்லாத்தையும் வழி நடத்து கண்ணா அப்படின்னு சொன்னா, பிராட்டியுடன் இருக்கக்கூடிய கண்ணன் அது ரொம்ப அற்புதமா வழி நடத்தி அழிச்சுட்டு போவார். நம்ம இந்திரியங்களையும் நம்மளையும் வழி நடத்திட்டு போவார். நம்ம இந்திரியங்களையும் தன்னோட கட்டுக்கு வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு எதையோ ஒன்று பார்க்கறது ஆசைப்படுறது, மூக்கு எதையோ ஒரு தின்பண்டத்தோட சுவையை தேடுறது, நாக்கு தேடுறது, காதுல ஏதோ ஒரு பாட்டு கேட்கறது, ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு இருக்கும்போது, அப்படி இல்லாம கண்ணை கொண்டு பெருமாளின் நடையழகை சேவி, கண்ணை கொண்டு பெருமாளின் திவ்ய தரிசனத்தை சேவி, மூக்கை கொண்டு அவருடைய துளசியினுடைய நாற்றத்தை முகர வேண்டும், அதை நீ மூந்து பாரு, நாக்கை கொண்டு அவருடைய பேரை பாடு, மாதவா கேசவா கோவிந்தான்ட்டு பாடு, அவர் கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிடு, காதை கொண்டு அவரோட திருநாமங்களை கேளு, அவரோட கொலுசின் ஒளியா இருக்கட்டும், வளையலின் ஒளியா இருக்கட்டும், எல்லாத்தையும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி தொடு உணர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பாகவதர்களோடு கூடியிருந்து அவரை அனுபவிக்க வேண்டும், அவரையும் அனுபவிக்க வேண்டும், கூடியிருந்தும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம பஞ்ச இந்திரியங்களையும் கொண்டு போய் அர்ப்பணிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த இந்திரியங்கள் தானே கட்டுக்குள்ள வந்துடும். அதுதான் ரிஷிகேஷனான எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம். அவர்கிட்ட கொடுத்துட்டோன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதனாலதான் இப்பேற்பட்ட பிராட்டியை தான் இந்த பாசுரத்தின் மூலமாக ஆண்டாள் எழுப்புறா. இப்போ நப்பின்னை பிராட்டி ஆண்டாள் நப்பின்னை பிராட்டி எழுப்பின உடனே
நப்பினை பிராட்டி வந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு முற்படும் போது கண்ணன் அவளை எழுந்திருக்க விடுறானா, கதவை திறக்கிறாளா, நடையழக சேவிக்க கிடைக்கிறதா, இது எல்லாத்தையும் அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடிப்பூரத்து ஜெகதுதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளாய் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரூர் திருமல்லை வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அடியனுக்கு இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படின்ற தொடர் உபன்யாச தொடரில் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரத்திற்கான அர்த்தத்தை சொல்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை வாய்ப்பை அளித்த ஸ்ரீ வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியாராய் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ எதுகிரி எதிராஜ நாராயண ஜீயர் சுவாமிகளுக்கு அடியனுடைய கிருத்தங்கியத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.